டுடே என்ன ஸ்பெஷலில் நாம் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை வெட்டிடாமல் மேல் பக்கம் இந்த மாதிரி 4ஆக கீறி போட்டுக்கோங்க. கீறாமல் போட்டாலும் அதில் உப்பு புளிக்காரம்லாம் சேராது. அதுக்காக லைட்டாக மேலே மட்டும் இந்த மாதிரி கீறி எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் வேகிறனால வெடிக்கும், அதனால் மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது எண்ணெயிலே கத்திரிக்காய் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்னும் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதிலேயே இப்போது குழம்பு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகுளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியை கட் பண்ணி போடாமல் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக நல்லாயிருக்கும். அதுக்காக தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் போக நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே ஆஃப் பாயில் ஆகிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். குழம்பு சுண்டுனதும் எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சா குழம்பு நல்லா சுண்டி திக்காக வந்துடும். குழம்பு இப்போது நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து கிளறிக்கலாம். அப்படி பண்ணும்போது குழம்போட புளிப்பு காரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இப்போது கத்திரிக்காய் புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஆஷா.